வசனம், அப்படியே நான் எழுந்திருந்தேன், அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் அமர்ந்து எழும்புனார். எசேக்கியேல் சொல்றான், அப்பொழுது நான் எழும்பினேன். அவன் அவ்விடத்திலே, இந்த அவ்விடத்திலே சொல்ற இடத்துல நீங்க இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. இவ்விடத்திலே, இந்த நெருக்கமான சூழ்நிலையில, இந்த ஆழமான கிடங்குல, இந்த முடியாத நிலையில, இந்த இக்கட்டான நிலையில கர்த்தருடைய கரம் என் மேல அமர்ந்து அவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கர்த்தரை எழும்ப பண்ணுவார்னு நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. சூறை செடியிலிருந்து என்னால் எழும்ப முடியும், ஓரை பர்வதத்திலிருந்து என்னால் எழும்ப முடியும், உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கிலிருந்து என்னால் எழும்ப முடியும், எந்த ஆழத்திலிருந்து என்னால் எழும்ப முடியும். எப்படி இது சாத்தியம்? கர்த்தருடைய கரம் என் மேல அமர்ந்து. ஹalleluya, கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. எசேக்கியேல் சொல்லுகிறார் 23, அப்பொழுது அப்படியே நான் எழுந்திருந்தேன். எழுப்பினவன் எங்க கொண்டு போய் விடுறாருன்னா 23 வசனத்துல, பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன். கர்த்தருடைய கரம் அவனை தூக்கி எங்க கொண்டு நிறுத்துது? நான் பள்ளத்தாக்குல கொண்டு நிறுத்துது. இன்னும் சொல்ல போனா அவன் இருந்ததோட மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போறது போல ஃபீல் ஆகுது. ஆனா அந்த பள்ளத்தாக்குல போய் நின்ற எசேக்கியேல் சொல்லுகிறான், நான் இது பள்ளத்தாக்கு நினைச்சேன், ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதோ கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை எனக்காக விளங்கினது, எனக்காக விளங்கினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இவ்விடத்திலிருந்து ஒரு மகிமைக்கு நேராய். ஹalleluya, ஆமென், ஆமென். இந்த மகிமையை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து இப்ப எங்க கொண்டு வந்து விடுறாருன்னா மகிமைக்கு காணும்படி கொண்டு வந்து. அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு நான் சந்திக்க வைக்கிற ஆண்டவர் சந்திக்க வச்ச இந்த இவ்விடத்திலிருந்து கர்த்தர் இனி எங்க என்ன கொண்டு போக போறார்னா இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹalleluya, ஆமென், ஆமென். இவ்விடத்திலிருந்து மகிமை, இந்த சூறை செடியிலிருந்து ஒரு மகிமை, ஹalleluya, இந்த பள்ளத்தாக்கிலிருந்து ஒரு மகிமை, இந்த இல்லாய்மையிலிருந்து ஒரு மகிமை, இந்த அழுகையிலிருந்து ஒரு மகிமை, இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு மகிமை. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும், என் தேவன் எனக்கு தீமையை செய்யவில்லை, அவர் மகிமைக்காகவே சகலவற்றையும் ரட்சிக்க